சொந்தமாக்கணும். ஜனங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கணும். இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாக்கணும். ஜனங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கணும். அவரை துதிக்கணும், தினமும் ஜெபிக்கணும், விசுவாசித்து அவரை நோக்கணும். 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 தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து மகிழ்ந்து களி கூறு. தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து மகிழ்ந்து களி கூறு. பெரிய காரியத்தை அவர் உனக்கு செய்வாரே. பெரிய காரியத்தை அவர் உனக்கு செய்வாரே. இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாக்கணும். ஜனங்கள் எல்லாம் ஆமென் படுவதாக. இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேச சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ரூத்து ஒன்னாம் அதிகாரம், ரூத்து 1ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தில் 9ஆம் வசனம். ரூத்து 1:9. கர்த்தர் உங்கள் இருவரையும் இது என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உங்கள் இருவரையும் வாழ்க்கும் புருஷனுடைய வீட்டில் நீங்கள் சுகமாக வாழ்ந்திருக்கும்படி செய்வாராக. சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் சுகமாக வாழ்வீங்க. சுகமாக கர்த்தர் உங்களை சுகமாக வாழ்ந்திருக்க செய்வாராக. என்னவா வாழ்வீங்க? யார் வீட்டில்? புருஷன் வீட்டில். இப்போ மனைவி புருஷன் இருக்கிறவங்களுக்கு புருஷன் வீடாக இருக்கட்டும். புருஷன் இல்லாதவர்களுக்கு புருஷன் கர்த்தர் தான். அவர் தான் நம்ம மணவாளன். ஆமென். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டுக்குது? கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாழ்க்கும் புருஷன் வீட்டில் நீங்கள் சுகமாக வாழ்ந்திருக்க செய்வாராக. என்னவா? சுகமாக கர்த்தர் வாழ்ந்திருக்க செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை சுகமாக வாழ்ந்திருக்க செய்வார். ஆமென். அப்போ என்கிட்ட பேச சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்களை சுகமாக வாழ்ந்திருக்க செய்வாராக. சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சுகமாக வாழ்ந்திருக்க செய்வாராக. அப்போ நம்ம சுகமாக வாழ்ந்திருக்கணும்னா ஆமென் சொல்லுங்களா. ஆமாம், சில காரியங்களை நம்ம விடணும். 3 காரியத்தை கர்த்தர் என்கிட்ட காட்டினார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுதா. செல்வந்தராக வாழ்ந்திருக்கணும். 40ஆம் அதிகாரத்தில் 14 இதுதான் அது அர்த்தம் என்று சொன்னதும், அன்றிலும் நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைப்பாயாக, என்மேல் தழுவு வைத்து என் காரியத்தை பார்வனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து, ஆமாம்,
இப்போ இந்த இடத்துல இருந்து கூட நாங்கள் விடுதலை ஆகணும். ஆமே. அப்போ என்னன்னா இங்கே சொல்லப்பட்டுக்குது, சொல்கிறாரு இந்த வசனம், நீ வாழ்வு அடையும் போது என்ன நினைத்துன்றார். அப்போ நம்ம வாழும் போது யாரை நினைக்கணும்? சர்ச்சை நினைக்கிறோமா? யார் யார் சர்ச்சை நினைக்கிறீங்க? உங்கள் ஜபத்தில் நினைக்கிறீங்களா? சொல்லுங்களா. அப்போ என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, ஆமீன் சொல்லுங்களா, சுகம் தேவை, மகிழ்ச்சி தேவை, தழுவு தேவை. என்ன தேவை? சுகம் தேவை. நம்ம ஃபஸ்ட்டு சுகம்தான் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 'அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுது, அதே அதிகாரத்தில் 7:23, மோசே நியாயப்பிரமாணத்தை மீறாதபடிக்கு ஓய்வு நாளிலே நான் சொல்றாரு, ஓய்வு நாளிலே ஒரு மனுஷனை முழுமையா என் மேலேயும் எரிச்சல் அடைகிற இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் உங்க மேல ஒரு சுகத்தை வைக்க போறாரு. எந்தெந்த வியாதிகள் உங்களோட இணைந்து இருந்தாலும் நான் சொல்ற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வியாதியை வேரோடு பிடுங்கி எறிவாரு. அப்ப அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது, ஒரு மனுஷனை முழுமையா என் மேல் எரிச்சல் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப சுகம் தேவை. ஆமென் சொல்லுவான். அல்லேலூயா. நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சுகம் தேவை. ஏசாயா 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58 58ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுக்குது. 58:7 58:8, அப்போது வெடிகாலத்தில் வெளுப்ப போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிரும், உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமையோ உன் பின்ன காக்கும். சுக வாழ்வு. அப்போ நம்மளுக்கு என்ன வாழ்வு வேணும்? சுக வாழ்வு வேணும். வாயிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சொல்லுங்களேன். இப்போ புருஷன் பண்ணாட்டியாக்குறாங்கன்னு வைங்களேன். இதில் கனவு, நேற்று நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்த ஒரு காரியம், நான் ஒரு காரியமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் நேற்று நைட்டு. அப்போ கனவு மனைவி, வீட்டுக்காரர் காலில் அடிபட்டுக்குது, பெரிய பேண்டேஜ் அந்த காலில் போட்டுக்கிறாங்க. இப்போ மனைவி போயிட்டு அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாத்திரைலாம் வாங்கிக்கிறத பார்த்தேன். இது வரைக்கும் கட்டு. ஆமீன். அவங்க அவங்க மேலே கையை போட்டுன்னு அப்படியே கால் தாங்கி தாங்கி, ஆட்டோக்காரன் கிடைக்காது, ஆட்டோ கிடைக்கல, நின்றுக்கிறார் நைட்டு. இப்போ பாருங்க, இப்போ வீட்லேயே யாருக்குன்னா ஒருத்தர் கனவு மனைவிக்கு சுகம் இல்லாத போயிட்டாவே அந்த இடத்துல வர பாடு கொஞ்சம் இல்லை. இல்லை, உங்களுக்கெல்லாம் இருக்காது. உண்மையாகவே வியாதி வந்தால் இருக்குமா இல்லையா? ஆமாம். சின்ன வயிற்று வலியாக இருந்தால் கூட பெருசாக பேசுகிற ஆளுங்களும் நம்ம சபையில் இருக்கிறாங்க. தலைவலி தான் இருக்கும், தலை உள்ள கட்டியகுதுன்றுவாங்க. நான் பார்த்தேன். இப்போ சின்ன வலியாக தான் இருக்கும். ஏன்னா சில பேர் எதனா ஒன்று ஆயிட்டா
அவங்க என்ன பண்ணுறது, தலை சுற்றுது, மழக்கமாகுது, ஏதோ பண்ணுது, எங்கேயோ பிடிக்குது, ஐயோ கண்ணு வெளியே வந்துட பார்க்குதுன்னு வாங்க. இப்போ 2 பேரில் ஒருத்தர் இருப்பாங்கன்னா அவங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க? ஆமான்னு சொல்லுங்க. இப்போ எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் அது கண்ணு வெளியே வந்தாலும் தலை வெளியே வந்தாலும் ஏசப்பா பார்த்துக்குவாரு, வேறு சொல்கிறதே இல்லை. நான் சொல்லுவேன், ஆமாம், எந்த வழி அவங்கள கேட்டு பாருங்க, நான் வேறு ரிப்போர்ட்டே இல்லை, ஏசப்பா பார்த்துக்குவார், ஏசப்பா பார்த்துக்குவார், ஏசப்பா பார்த்துக்குவார். ஆமான்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. நான் மாத்திரை மருந்து பெருசாக சொல்ல மாட்டேன், ஏசப்பா பார்த்துக்குவார். யார் பார்த்துக்குவார்? ஆமாம். அதுக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகாதே இருக்கணுமா? அதுக்குன்னு டாக்டர் கிட்ட காட்டாதே இருக்கணுமா? அதுக்குன்னு டாக்டர்லாம் பார்த்து கவனிக்காதே இருக்கணுமா? கவனிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் வியாதியை நம்ம எப்பவும் என்ன பண்ணக்கூடாது, பேசிக்கினே இருக்கக்கூடாது. நம்ம வாயில் எப்பவும் என்ன வரணும்? உங்கள் வீட்டில் அதில் புருஷன் வீடு இருந்து, நான் இதை சாட்டாக சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் கர்த்தர் உங்கள் வீட்டில் சுகமாக வாழ்ந்திருக்க செய்வாராக. சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், கர்த்தர் உங்கள் வீட்டில், சிஸ்டர், கர்த்தர் உங்கள் வீட்டில் சுகமாக வாழ்ந்திருக்க செய்வாராக. சொல்லுங்க, ஒரு அப்பப்போ சொல்லுங்களேன், கர்த்தர் உங்க வீட்டில், சிஸ்டர், பிரதர், சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, சுகமாக வாழ்ந்திருக்க செய்வாராக. நீங்க அந்த வசனம் உண்மையா கிரியை செய்யும். மாத்திரை மருந்து பார்க்கலாம், தேவனுடைய வார்த்தை உண்மை. ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைலாம் சுகத்தை பற்றியே பேசணும், ஆயுசை பற்றியே பேசணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ சில பெரிய அம்மா வயசாகிட்டா போதும், ஒரு 65-70 தாண்டிட்டா போதும், பேத்தி ஏற்றுட்டேன், பேரை ஏற்றுட்டேன், அவங்க பேத்திகளையும் பார்த்துட்டேன், இனிமேல் வாழ்ந்தானா போய் சேர்ந்தா போதும். இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன பண்ணனா, வயசை பார்த்து கூட அவங்கள மதிப்பில்லாத பேசி வியாதிக்கு கொண்டு போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்ம அப்படி கொண்டு போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. உலக ஜனங்களுக்கு நம்மளுக்கும் வித்தியாசங்குது. அவங்க இயேசு அறியாத தெரியாதவங்க விதின்னு வாங்க, நம்ம விதியை மாற்றுறது தான் இயேசு கிறிஸ்து. அப்போ முதல்ல சுகம் சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆமென். அப்போ சுகம் தேவை. என்ன தேவை சொல்லுங்களேன். இப்போ வீட்டுக்காருக்கு என்ன தேவை, மனைவிக்கு என்ன தேவை, பிள்ளைகளுக்கு என்ன தேவை, சுகம் தேவை. அங்கே சொல்லுது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிரும், உன் நீதி உனக்கு முன்னே செல்லும், கர்த்தருடைய மகிமையோ. ஆமாம். அப்போ ஃபஸ்ட்டு காரியம் என்னன்னா, சுகம் தேவைன்னா 2 காரியத்தில் நம்ம ஆயத்தமாகணும். ஒன்று, நம்மளுக்குள்ள இருக்கிற கசப்பை விடணும், கோபத்தை விடணும், எரிச்சலை விடணும். இந்த கடைசி காலத்தில் பிசாசுடைய பிளான் என்ன தெரியுமா? கோபம், எரிச்சல், கசப்பு, பிடிவாதம், போராமை, வன்கண்ணு, இதெல்லாம் நம்மளுக்குள்ள வச்சு நம்மளை அழகாக தூக்கின்னு போக பார்ப்பார் அவர். இதில் தான் நம்ம உஷாராக இருக்கணும். ஆமென். எதனா ஒரு பிரச்சனை வந்தால் கூட காலையில் தொடங்கி மத்தியானத்துக்குள்ளே சூரியன் போகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், அந்த பிரச்சனையை அப்படியே மறந்துடணும். மறந்துடுமா? சொல்லுங்களா, யார் யார் மறப்பீங்க? ஆமென் சொல்லுங்க. அதில் சின்ன பசங்களை சொல்ல முடியாது, ஸ்பெஷலிஸ்ட் அவங்கள அதுக்கு நான் வரவேற்கிறேன். நைட்டு தான் திட்டிருப்பேன், காலையில் பார்த்தா அப்பா அம்மானுவாங்க. நைட்டு நடந்த போராட்டம்லாம் அந்த குழந்தை என்கிட்ட பக்கத்தில் கூட வரக்கூடாது. காலையில் பார்த்தா என் மேலே காலை தூக்கி போட்டுன்னு இருக்கும்.
ஆமென் சொல்லுங்க. ஏன்? அதுதான் கிருபை. அப்படிதான் மாறணும். அதை தான் சொல்கிறார். சிறு பிள்ளைகளை போல இல்லை போனால், சிறு பிள்ளைகளை போல நீ காணாத போனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்றாரு. ஆமென். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறது என்னன்னா, ரெண்டு காரியம். வியாதியில் வருது. வியாதி வர்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு ரெண்டு காரியம். ஆமென். கணவன் மனைவியாக வாழ முடியாதபடி சில நேரத்தில் பாதி வயசுலேயே இறந்து போகிறவங்க பல பேர் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அது காரணன்றது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். ரெண்டு காரியம். ஆமென் சொல்லுங்களேன். சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க, இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்தது, 6 மாதம்தான் இருக்கு அந்த குழந்தைக்கு, அது அங்கிட்டே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூத்து, இதில் அந்த ரூத் அம்மா தான் நெகேமியா தான் சொல்கிறாங்க, கர்த்தர் உங்களுக்கு இருவருக்கும் கர்த்தர் உங்கள் வீட்டில் சுகமாக வாழ்ந்திருக்க செய்வாராக. நான் புருஷனை மென்ஷன் பண்ணல, அதை விட்டுறேன். ஆமென். கர்த்தர் உங்கள் வீட்டில் யாரு உங்கன்னா யாரு? நீங்கள் தான். சொல்லுங்கள், உங்கள் கையை எப்படி காட்டுங்க. நான் தான் என் வீட்டில் சுகமாக இருக்கணும். நீ தான் இருக்கணும். இப்போ எனக்கு தெரியாது நீ மாத்திரை வாங்க போகிறது, எனக்கு தெரியாது நீ மழை காய்ச்சி ஊகிறது, எனக்கு தெரியாது வீட்டில் ஜுரமாக நீ இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நீ ஆராதிக்கிற தேவனுக்கு தெரியும். ஆமென். அப்போ சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வீட்டில் சுகமாக வாழ்ந்திருக்க செய்வாராக. சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர். இது வந்து ஒரு கட்சிக்கார மாதிரி கத்தலாம். இப்படி நீங்கள் கத்துங்க, அவங்க இப்படி கத்தட்டும். இப்படி திரும்புங்க தலையா, உங்கள் கையை இப்படி பார்த்து சொல்லுங்க. எல்லாம் இவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை, டாட்டா காட்டாத, கர்த்தர் உங்களை சுகமாக வாழ்ந்திருக்க செய்வாராக உங்க வீட்டில். ஆமா. அப்போ வீட்டில் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ரூத்து இவங்க வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம சுகத்தோட வாழணும்னா நம்ம வாயிற போல, இப்போ நான் சுகமாகறேன்னா மற்றவங்களுடைய சுகத்தையும் நம்ம நேசிக்கணும். யாருன்னா ஒருத்தர் வியாதியின் படுக்கையில் கிடக்கும் போது, பார்த்தியா அவங்க என்னென்ன பண்ணாங்க பார்த்தியா, அதனால தான் அவங்களுக்கு இந்த கதியாச்சு பார்த்தியா அப்படின்னு நம்ம யாரையும் தவறாக சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நம்மளுக்கு எதிரியாக கூட அவங்க இருக்கட்டுமே, அவங்க சுகத்தை நம்ம விரும்பணும், அவங்க பலத்தை நம்ம விரும்பணும். ஆமென். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நெகேமின்றவங்க நல்லா வாழ்ந்திருக்கும் போது அந்த வாழ்வில் பெத்லகேமில் இருக்கிற ஜனங்களெல்லாம் இவங்க பராமரிச்சிருக்கணும். இவங்க பராமரிக்கல. பெத்லகேமில் பஞ்சம் வந்த உடனேயும் அவங்க அங்கே இருக்கிற மக்களை விட்டுட்டு வேறு தேசத்துக்குள்ளே போகிறாங்க. இங்கே வாசிப்போம் 1ஆம் அதிகாரத்தில் 1 அங்கே சொல்லப்பட்டுக்குது. 1ல் மோப் தேசத்துக்கு சஞ்சரிச்சாங்கன்னுக்குது. ஏன் சஞ்சரிச்சாங்க? தேசத்தில் பஞ்சம் உண்டானதுனால, பெத்லகேமில் நிறைய பஞ்சம் வந்ததுனால அவங்க வீடை விட்டுட்டு, அவங்க ஜனங்களை விட்டுட்டு இப்போ மோவாப் தேசத்துக்குள்ளே போகிறாங்க. மோவாப் தேசன்றது விபச்சாரம் நிறைஞ்ச இடம், விக்கிர ஆராதனை நிறைஞ்ச இடம், அரவறுப்பான இடம் தான் மோவாப் தேசம். அந்த தேசத்துக்குள்ளே அவங்க போகிறாங்க. போகிறவங்க யார்? மனைவி, புருஷன், 2 பிள்ளைகளோடு போகிறாங்க. ஆமென். அங்கே போனவொடனே பாருங்க, 2 அந்த போதும் அந்த அவன் மனைவி, அவன் புருஷன் பேர் என்னது? எலிமேலுக்கு. அவர் இறந்து போயிட்டார். ஃபஸ்ட்டு புருஷன் இறந்து போகிறாரு. ஆமென். இந்த இடத்துல பாருங்க, 2ல் புருஷன் இறந்து போகிறாரு. இப்போ அவங்க 2 பிள்ளைகளுக்கு மோப் தேசத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆமென். கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணம் ஆன 2 பிள்ளைகளும் மோப் தேசத்தில் இறந்து போயிடுறாங்க. ஆமென். இறந்து போயிடுறாங்க. அவங்க மனைவிங்க வந்து 10 வருஷம் அவங்களோட வாழுறாங்க.
ஆனால் 2 பேர் 3 பேர் அந்த வீட்டில் இறந்துடுறாங்க. 3 பேர் விதவியாக மாறிடுறாங்க. வாழ்வாதாரமே இல்லை. வாழ்வாதாரத்தை தருகிற வீட்டுக்காரு இப்போ இல்லை வீட்டில். இப்போ பாருங்க, நல்லா வாழும் போது அவங்க இருக்கிற தேசத்தை விட்டு, அவங்க கூட இருந்த சொந்த பந்தத்தை விட்டு, ஆமென், யாருன்னா எப்படின்னா போட்டேன் எனக்கு நாக்குது அப்படின்னு போயிடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம எவ்வளோ நல்லா வாழ்ந்தாலும் மற்றவங்கள நம்ம வாழ வைக்கிறவங்களா மாறணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமாம், இந்த இடத்துல இவங்க அதை பண்ணலை. இவங்களை மட்டும் பாதுகாக்க போயிடுறாங்கன்னு வைங்களேன். ஆனால் இங்கே சொல்லப்பட்டுக்குது, கர்த்தர் அந்த 6 கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவர்கள் மோவாபின் தேசத்தில் கேள்விப்பட்டு. போதும் இங்கே சொல்லுது, மேலே சொல்லப்பட்டுக்குது அந்த வசனம், தன் புருஷனை எழுந்து தனித்தவளை ஆனான். இப்போ மனுஷனுக்கு வர வியாதி முதலாவது ஏன்னா தனியாக இருக்கிறதுனால தான் வர வியாதி. ஆமென். அதனால தான் தேவன் சொன்னார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, ஏற்ற துணையை நான் தருவேன். இப்போ நம்ம பார்க்குற துணை வேற, தேவன் பார்த்து வைக்கிற துணை வேற. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. 2 காரியம், மனுஷன் விரும்பி போகிற துணை வேறங்குது, தேவன் விரும்பி தர துணையுங்குது. என்ன நெகமின்னு சொல்லாதீங்க. நெகம் என்ற அர்த்தம் மகிழ்ச்சின்னு பேரு. அதை தான் இப்போ சொல்கிறேன். என்ன தேவை? மகிழ்ச்சி தேவை. நெகமிக்கு அர்த்தம், அதோடைய அர்த்தம் வேறு பைபிளில் மகிழ்ச்சி. இப்போ அந்த ஊர் ஜனெல்லாம் சொல்லுது மகிழ்ச்சின்னு பேருக்குதா? யாருக்குன்னா பேர் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி பெத்லகேமுக்கு வந்துட்டியாமான்னு எல்லா பெண்களும் அவங்கள போட்டு அணையிறாங்க, அவங்கள போட்டு பேசுகிறாங்க, கொண்டாடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சில பேர் வெடுக்குன்னுவாங்க, இதுக்கு பேர் என்ன, மகிழ்ச்சின்னு சொல்லாத, கசப்புன்னு சொல்லு, மாறான்னு சொல்லு. கர்த்தர் என்ன பண்ணார் எனக்கு அப்படி. ஃபஸ்ட்டு தனிமை ஒரு மனுஷனை மனநோய்க்குள்ளே கொண்டு போவோம். 2வது நம்ம பேசுகிறோம் பற்றியா அந்த வார்த்தை. சில பேர் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த வார்த்தை அது பிசாசுடைய வேலை. உன்னை இப்படி பண்ணிட்டாங்க, உன்னை இதை செய்துட்டாங்க, உன்னை முறைச்சிட்டாங்க, உன்னை பற்றி பேசிட்டாங்க, ஐயோ நீ விடாத. அது இருதயத்தை ஸ்டோர் பண்ணிக்கினே நம்மளை என்ன பண்ணோம், காயப்படுத்தும். அதுக்கு நம்ம விடக்கூடாது, அதை விட்டுடணும். யோசேப்பு அண்ணன் தம்பிகள் அவரை எதிர்த்த காரியங்களை மறந்துட்டார்னு எழுதப்பட்டுக்குது. நம்மளுக்கு கூட கர்த்தர் அந்த கிருபை தரணும். யோசேப்பு ஏன் தேவன் உயர்த்தினாரு? ஆமென். அவன் யோசேப்பு எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஜெபம் பண்ணி அவங்கள உயர்த்தினாரு. ஆனால் அவங்க எல்லாமே மறந்துட்டாங்க. யோசேப்பை தேவன் மறக்கலை. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு யார் எதிர்ப்பு வந்தாலும், அவனை குயில போட்டாலும், அவனை இஸ்மவேல் காட்டை விற்றாலும், ஆமென், அந்த போன வேலை செய்கிற இடத்துல புடிச்சு குத்து பொம்பளை கேஸில் ஜெயிலில் போட்டாலும் அவன் எப்பவுமோ எந்த கசப்பும் அவனுக்குள்ளே இருக்காது, எந்த எரிச்சலும் அவனுக்குள்ளே இருக்காது, எந்த கோபமும் அவனுக்குள்ளே இருக்காது. ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் நம்மளுக்கு பிபி வருது, நிறைய சுகர் ஏன் வருது, லோ ப்ரெஷர் ஏன் வருது, ஹை ப்ரெஷர் ஏன் வருது? வயசு 40 இருக்கும், வயசு 45 இருக்கும், வயசு பார்த்தா 49 தான் இருக்கும். எல்லா நோயும் அதில் இருக்கும். சுகர் இருக்கும், பிபி இருக்கும். பாரு, இப்போ செக் பண்ணாவே போதும், எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு எண்ணெய் ஊற்றி ஜெபம் பண்ண போகிறேன், அதுக்கு எல்லாம் இருக்கும். பிபி, சுகர், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த இடத்துல பார்க்குறோம், ஃபஸ்ட்டு தனித்து இருக்கிறவங்க ஜெபிக்க பழகிக்கணும், பைபிள் படிக்க பழகிக்கணும். 2வது தனியாக நம்ம உண்மையாகவே நம்மளை கர்த்தர் நடத்துவார், சுகமாக வாழ பண்ணுவார். எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நம்ம
ஸ்டோர் பண்ணி அதை அதிகமாக பேசி நம்மளுக்குள்ளேயே வியாதியை நம்ம வரவேற்கக்கூடாது. உனக்கு பிடிக்காத காரியம் தான் பேசியிருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. உன்னை கோபம் மூட்டுற காரியம் கூட பேசியிருக்கலாம். நீ அதனால என்ன ஆகாத, கசப்பாயிடாத. உன் சரீரம் போயிடும். நீ உன் பிள்ளைகளுக்கு தேவை, உன் வீட்டுக்காருக்கு தேவை, உன் மனைவிக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பார்க்குறோம் கசப்பு. அதில் அந்த 20 பாருங்க, அதே அதிகாரத்தில் 21, நான் நிறைவுள்ளவளா போனேன், கர்த்தரோ என்ன வெறுமையாக திரும்ப பண்ணினார். ஃபஸ்ட்டு தனிமை, ரெண்டாவது கசப்பு, மூணாவது அவங்களா நல்லாக்குறாங்க, இவங்களா நல்லாக்குறாங்க, நான் எங்கே நல்லாக்குறேன் சொல்லாத. கர்த்தர் உன்னை வாழ வைக்கிற உன் பக்கத்தில் இருக்கிறாரு, நீ நல்லா இருப்ப. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, நிறை உள்ளவங்களா போகும்போது அங்கே இருக்கிற பெத்லகேமில் இருக்கிற ஜனங்களுக்கு அவங்க கொடுத்து தாங்கல, அவங்கள பாதுகாத்துக்க அவங்க போயிட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவங்க திரும்பி வரும்போது யாரை பார்த்து பேசுகிறாங்க? கர்த்தரை பார்த்து. நான் நிறை உள்ளவளா போனேன், கர்த்தரை என்ன வெறுமையாக திரும்ப பண்ணினாருன்றாங்க. கர்த்தரை நம்ம சொல்லக்கூடாது. நீ கடன் வாங்கிட்டு, நீ கண்டதெல்லாம் வாங்கி இப்போ அப்படியே லோனுக்கு போட்டு அதை வாங்கி இதை வாங்கி நீ கடங்காரன் ஆகிட்டு லாஸ்ட்டில் யாரை காட்டுவேன்? உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லாத போது கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரு சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ இது ஃபஸ்ட்டு ஏன் வியாதி வருது, இதுதான் முக்கியம். இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, இவங்க பேசுகிற பேச்சுன்னா நெகமி ரூத்து 1:8 கர்த்தர் உங்களை உங்கள் வீட்டில் சுகமாக வாழ்ந்திருக்க செய்வாராகன்றாங்க. இவங்க சுகமாகறாங்களா? பேச்சு பாரு, வாயிலே குத்துனாத. இது போயிடுச்சு சரியில்லை. இதுனா இந்த கர்த்தர் உங்களை உங்கள் வீட்டில் சுகமாவா. நீ கோபத்தை அடக்க ஃபஸ்ட்டில். நீ யாருன்னா ஒருத்தர் பேசிட்டா உனக்கு எவ்வளோ கஷ்டமாகுது, எவ்வளோ ஏன் உனக்கு துக்கம் வரணும், கஷ்டம் வரணும்? மனுஷனா பிறந்தா இந்த பூமியை விட்டு போகிற வரைக்கும் போராட்டம் கட்டாயமாக இருக்கும். அதை சகிக்க கர்த்தர் நம்மளுக்கு பலம் தரணும், அதை தாங்க பலம் தரணும். அதான் முக்கியம். நம்ம வயசாகிறது பெருசு இல்லை, வயசாகிட்டும் குழந்தைங்களை போல அழுவுறோம் பற்றி, அதான் தப்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ முதல்ல நம்ம சுகமாக வாழணும். நான் வாழணும் சொல்லுங்க. சுகமா நம்ம இவங்க பாருங்க, இவங்க வாயில சுகமா, இவங்க பேசுறதெல்லாம் கசப்பு, கோபம், நான் மாறா என்னை மகிழ்ச்சின்னு சொல்லாதன்றாங்க. அதே போல் இவங்க நான் நிறைவுள்ள போனேன், கர்த்தர் என்ன கடங்க அரைச்சி ஆகிட்டாரு, கடங்கரன் ஆகிட்டாருன்றாங்க. அப்புறம் கீழே சொல்லுது துயரம். துயரத்தில் பைபிள் சொல்லுது, துயரத்தில் கண்ணுகள் வந்து குழி உயனுக்குது பைபிளில். துயரம் இந்த கிளர்ச்சின்னு இங்கே எழுதப்பட்டுக்குது. அதோடைய அர்த்தம் என்னன்னா துயரம், தனிமை, கசப்பு, வெறுமை, துயரம். சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். எங்க நம்ம போறோம்? சொல்லுங்க. தனிமை, கசப்பு, வெறுப்பு, வெறுமை, அப்புறம் துயரம். அப்போ இது வந்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. தயவுசெய்து உங்கள் கையை எடுத்து கும்பிட்றேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவை, உங்கள் ஃபேமிலிக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. இன்னும் நீங்கள் நல்லா வாழணும், இன்னும் சுகமாக வாழணும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இவங்க அதை செய்யலை. மோவாப் தேசத்திலிருந்து வந்த ஆண்டவர் அறியாத தெரியாத பெண்ணு அதை செய்தா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆண்டவர் அறியாத தெரியாத மோவாப் தேசத்திலிருந்து வந்த ரூத் அதை செய்தாங்க. இதுதான் பைபிள் சொல்லுது. முந்தினவர்கள் பிந்தினரும், பிந்தினவரை
முந்தினர்னு சொல்லப்பட்டுக்குது. இப்போ பாரு, இப்போ நல்லா வந்து இப்போ தான் வந்து ஊழியத்துக்கு வந்தேன். ஆமென் சொல்லுங்க. நெகேமியா ரூத்து போஷிச்சாங்க. பெத்லகேம் ஊரில் இருந்தவங்க அந்த ரூத்து மருமக, நெகேமி மாமியார் இருந்தவங்க பெத்லகேமு, மருமகள் இருந்தவங்க மோவாப் தேசம். ஆண்டவர் அறியாத தெரியாத இடத்துலேருந்து வந்தவங்க, ஆண்டவர் அறியாத தெரியாதவங்க வந்தவங்க. ஆண்டவர் மேலே வச்ச விசுவாசம், ஆண்டவர் மேலே வச்ச பக்தி, ஆண்டவர் மேலே வச்ச உறுதி, இந்த அம்மாவை அவங்க ஆசீர்வதிக்கிறவங்கள கர்த்தர் மாற்றினார். நல்ல போவாசை அவங்களுக்கு கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு. உங்கள் வீட்டுக்கு கூட ஒரு ஆசீர்வாதமான போவாஸ் வருவார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எந்தெந்த விதத்தில் கஷ்டம், நெருக்கம், கடன் இருக்கிற வருவார். இங்கே சொல்லப்பட்டுக்குது அந்த இடத்துல பாருங்க. ரூத்து 3 அதிகாரத்தில் 1. பின்பு திருப்புன சொல்றாங்க, நீ சுகமா வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தேடாத இருப்பனா. சௌக்கியம் என்ன சொல்லுவாங்க இப்பெல்லாம் கேட்கறதில்ல. நல்லா சுகமாக்குறீங்களா, பிள்ளைங்களா நல்லா இருக்கிறாங்களா? இப்பெல்லாம் அதெல்லாம் எந்த கேள்விக்கு பதிலே இல்லை. ஆமே. அப்போ சுகம், சௌக்கியம், ஆரோக்கியம். இன்னொரு இடத்துல பாருங்க அந்த ரூத்து நிமித்தம் அந்த பைபிள் சொல்லுது. ரூத்து 3:10. அந்த 3 மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரனும் ஐஸ்வரனுமான வாலிபன் பிறகு போவாதிருந்தால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம், உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. ரூத்து வந்து நெகேமிக்கு இவங்க தான் சொல்றாங்க சுகமா இருப்பேன்னு. இவங்க இல்லை. ஆனால் அந்த அம்மாவை பின்பற்றினாங்க பத்தியா நெகேமி. அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. ஆமென் சொல்லுங்களா. வாழ்வாதாரமே இல்லாத நெகேமி போறவங்கள அவங்க வாயை வச்சு காட்டினாங்க. அப்போ நம்ம கூட வீட்டில் வந்து பல பேர் பல விதத்தில் இருந்தால் விழுந்துட்டா அவங்கள நம்ம வாழ வைக்கணும் கண்டி. ஆமென் சொல்லுங்க. வாழ வைக்கணும். ஆனால் அண்ணன் தம்பிங்களை பாவத்திலேருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். அவங்க அண்ணன் தம்பிங்க எப்படிப்பட்டவங்க? ஒருத்தன் விபச்சாரம் பண்ணுறவன், இன்னொருத்தன் தங்கச்சி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி கொலை பண்ணவன், கொலைவெறி ஆள் உள்ளவன். ஒருத்தன் விபச்சாரம். ஆமென் சொல்லுங்களா. சாதாரண ஆள் இல்லை. ஆமென். இன்னொருத்தன் ஆடு திருடன். எப்போ பார்த்தாலும் ஆடை திருட்டு தோல் எடுத்துன்னு வந்து குத்து காட்டில் இருக்கிற புலியெலாம் சாப்பிட்டுச்சுன்னு திருடு பையன். ஆமென் சொல்லுங்க. பாருங்க இவங்களை எப்படி திருத்தணுன்றது யோசேப்பு அந்த ஆதியாக 42 அதிகாரத்தில் பார்த்தா பைபிள் சொல்லுது. பஞ்சம் வந்த உடனே யோசேப்பு தேடி வந்தாங்களாம். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. பாருங்க யோசேப்பு வாழ்வு அடையும் போது சொல்றாரு, என்ன நீ நினைப்பாயாகன்றாரு. ஆனால் அவங்க யாரும் யோசேப்பு நினைக்கல. போத்திபா வீடு அவனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, நினைக்கல. ஜெயிலில் இருக்கிறவங்கள விடுதலை பெற்றுக்கொண்டாங்க, நினைக்கல. அண்ணன் தம்பிங்க ஆதியாக 37 அதிகாரத்தில் அவனை வச்சுதான் அந்த வீடே ஆசீர்வாதமா இருந்தது. ஆனால் அவனை நினைக்கல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. இன்னைக்கு பாருங்க நன்மையை பெறவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை நினைப்பாரு. கர்த்தர் நம்மளை மறக்க மாட்டாரு. இப்போ ஆதியாக 42:1 பார்த்தா தேவன் அவரை உயர்த்திடுறாரு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ, எவ்வளோ நெருக்கப்பட்டாரோ, யார் யாருக்கு விடுதலை வாங்கித்தாரோ அவர் பிரயாசப்பட. ஜெயிலில் இருக்கிறவங்களை விடுதலையாக்க பிரயாசப்பட்டாரு. போத்திபா வீட்டில் இருக்கிறவங்களை விடுதலையாக்க பிரயாசப்பட்டாரு. சொல்லுது. நீங்கள் ஆதியாக 42 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் தம்பிங்களை அவர் முன்னால் வந்து விழுந்து அவர் கேட்ட, எங்கள் தேசத்தில் நிறைய பஞ்சம் வந்துச்சு, நீங்கள் எங்களுக்கு வேண்டிய ஆகாரம்லாம் தர, பணத்தை எடுத்துன்னு வந்து தரானுங்க.
யோசேப்பு சொல்றாரு, அவனுங்களை எப்படின்னா திருத்தணும். நீங்க எல்லாரும் திருட்டு பசங்க, வேவு பார்க்க வந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்த 10 பேரில் ஒருத்தனை பிடிச்சி உள்ளே போட்டுடுறாரு. மீதி 9 பேர் கேட்டா எல்லாம் பருப்பு அரிசி கிரு எல்லாம் என்னென்ன வீட்டுக்கு மளிகை சாமான் வேணுமா எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறாரு. இப்போ சொல்கிறாங்க, உங்களுக்கு எத்தனை அண்ணன் தம்பி? 12 பேர். ஒருத்தன் காணாத போயிட்டான், இவனுங்க தான் விற்றுட்டானுங்க படுமாவிங்க. அங்கன்னா உண்மையை சொல்லக்கூடாது, நாங்கள் தான் விற்றோம் ஐயா எங்கள் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்ல யோசேப்பு எதிர்பார்த்தார், சொல்ல அவனுங்க. இப்போ உங்கள் 11 பேர், ஒருத்தன் காணாத போயிட்டான், மீதி 11 பேர் எங்கள் அப்பா கிட்ட ஒருத்தங்கிறான், போய் அவனை இட்டுன்னு வா, இவனை விடுறேன்னு. ஆனால் பாருங்கள், அந்த வசனத்தை 42 பார்த்தா தெரியும், பைபிள் இருக்குது. அவனுக்கு ஒருத்தன் நம்ம தம்பியை தூக்கி போட்டான் இல்லை, நம்ம தம்பியை தூக்கி வித்த இல்லை, அவன் கத்தனா இல்லை. அவன் கெஞ்சினானே. என்ன வசனம்? 42:21. இப்ப பாருங்க, யோசேப்பு ஒரு பக்கம் ஆகாரத்தையும் கொடுத்துறாரு, அவனுங்க கொண்டு வந்த பணத்தை அவனுங்க பண பேக்லயே போட்டு அனுப்பிச்சிடுறாரு. ஆனா அவனுங்க திருந்தனன்றதுக்காக அவன் பாவத்தை அவர் உணர்த்தினாரு. பைபிள் சொல்லுது, அவனுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஆயுதானுங்க, நம்ம தம்பிக்கு விரோதமாக பாவம் பண்ணலன்னு. 42 பார்த்தா தெரியும், 43 பார்த்தா தெரியும், 44 வரைக்கும் பார்த்தா அதே தான் இருக்கும். 45 பார்த்தாவும் தெரியும். ஆமன் சொல்லுங்க, ஆமன் சொல்லுங்களா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்வடையும் போது நான் நல்லா பரிசுத்தமாக வாயிறேன்னா மற்றவங்க கொஞ்சம் அப்படி இப்படி விழுந்துக்கிறாங்களா, அவங்களுக்கு ஜெபி, கர்த்தர் அவங்களை விடுதலையாக்குவார். உன்னுடைய பரிசுத்தத்தை மேன்மை பாராட்டி மற்றவங்க வந்து விழுந்துட்டாங்கன்னா அவங்கள அவமானப்படுத்தாத. யோசேப்பு அதை செய்யல, அவங்கள விடுதலையாக்குனார். நம்மளுக்கு கூட கர்த்தர் அந்த கிருபை தரணும். நான் தரணும், விடுதலை ஆக்கணும். ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி தேவை, சுகம். ஃபஸ்ட்டு என்ன தேவை? சுகம் தேவை. 2வது விடுதலை தேவை. 3வது தயவு தேவை. யார் யாருக்கு தயவு வேணும்? ஆமீன் சொல்லுங்க. இந்த இடத்துல பார்க்குற விடுதலை. ஆமீன். அப்போஸ்தலர் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7 7ஆம் அதிகாரத்தில் 26 7:25 தன்னுடைய கையினால தேவன் தங்களுக்கு பெரிய ரட்சிப்பை தருவார் என்று நினைத்தான். ஆமன் சொல்லுங்க. மோசே நினைச்சாரு, இவங்க ஏன் நிமித்தம் தான் இந்த ஜனங்களை அத்தனை பேரையும் தேவன் விடுதலையாக்க போறாருன்னு. ஆனா அவங்களோட இருந்த அண்ணன் தம்பிங்களா என்ன பண்ணாங்க? இவர் ஒழுகமா, இவர் ஜெபம் பண்ணாதான் கேட்டுறோமா, வந்துட்டாரு இவரு, நாங்க பண்ணாத ஜெபமா. ஆமன் சொல்லுங்க. நீங்க பாருங்க, அந்த இடத்துல அவரை பத்தி போட்டு இருக்குது. அதே அதிகாரம் 7:30. சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றி சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, போதும் 34 எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களுடைய உபத்திரத்தை நான் பார்த்து அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி நான் உன்னை எகிப்துக்கு
உனக்கு அனுப்புவேன் என்றார். ம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ம். யார் என்று சொல்லி ம். அவர்களை மறுத்தளித்த இந்த மோசே தானே. போதும் உங்களை கூட பார்த்து சொல்லலாம், இவங்கெல்லாம் சர்ச்சைக்கு போகிறாங்க, இவங்கெல்லாம் உருப்பட்டாங்களா, அது மூஞ்ச பாருது அப்படியே தாங்குது. போது வருது, என்னத்த பண்ணலாம் இல்லை, உங்களை மூலியமாக பல பேரை கத்தர் விடுதலை ஆக்கணும்னு விரும்புகிறாரு. நீ ஒரு யோசப்பா மாறணும், நீ ஒரு மோசையாக மாறணும். விடுதலை ஆமென் சொல்லுங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்குது விடுதலை. ஆமென். என்ன தேவை? முதல் என்ன தேவை? ரெண்டாவது என்ன தேவை? நான் சொல்கிற சுகம் என்னன்னா, நல்லா தெரிஞ்சுக்க, மகிழ்ச்சியான சுகம். வியாதியில் படுகிற சுகத்தை நான் சொல்ல. ஆமென் சொல்லுங்க. மனநோயில் வர சுகம், மனதில் வர வியாதிக்கு சுகம். எதுக்கு சுகம்? ஆமென் சொல்லுங்களேன். நான் முடிக்க போகிறேன். அது மகிழ்ச்சி நான் சொல்கிறேன். ஏன் மகிழ்ச்சி? வாழ்வாதாரம் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல போவாச கத்தை தந்து அந்த குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்குனாரு. அவங்க வயலில் வந்தவர் தான் இயேசு. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க அந்த போவாஸ் ரூத் மூலியமாக வந்தவர் தான் இயேசு. ஆமென். ஆமாம் ஆமென் சொல்லுங்களேன். மகிழ்ச்சி சுகன்றது நான் இன்னொரு வார்த்தை கூட வாசிக்கிறேன். ஆதியாகம் 26 லாஸ்ட் வாசனை வாசிங்க. ஆதியாகம் 26:34. ஏசா 40 வயதான போது எத்தியனான பேரினுடைய குமாரத்தியாக இருங்க 35. அவர்கள் ஈசாக்குக்கு ரெபெக்காளுக்கு மனநோவா இருந்தது. என்ன நோவு சொல்லுங்க? என்ன நோவு? என்ன நோவு? மனநோவு உங்களுக்குள்ள வரக்கூடாது. யாருக்கும் பாருங்க, நல்ல கை காலெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆட்டில் மனநோவு இருக்கும். என்ன இருக்கும்? இன்றைக்கி ஏன் பிபி வந்து ஏறுது, ஏன் கொழுப்பு சக்திலாம் வந்து ஆட்டில் போய் பூந்துது, இதெல்லாம் சொல்கிறாங்க. பல நோய்க்கு இன்னைக்கு நிறைய பாராட்டுறாங்க. மனநோய். அப்போ நம்ம யாருக்குள்ளேயே நம்மளுக்கு யாருக்கும் மனநோய் வரக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, மனநோய் வரக்கூடாது. உங்கள் மனதில் மகிழ்ச்சி இருக்கணும். அதுதான் சொல்கிறார், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாரு. ஆமென். அந்த வீட்டில் போவாஸ் வந்தார். உங்கள் யார் யார் வீட்டுக்கு போவாஸ் வரணும் சொல்லு, வரணுமா? போவாஸ்ன்றது ஒரு ஆசீர்வாதம். ரெண்டாவது விடுதலை தேவை. எது தேவை? என்ன தேவை? விடுதலை. ஆமென் சொல்லுங்க. எது எதில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அதுலேருந்து விடுதலை தருவார். உங்கள் கடத்துலேருந்து ஒரு விடுதலை தருவார். நெகேமி சோத்திரம் நெகேமியா எங்கள் ரூத்து இல்லை, நெகேமியா 5ஆம் அதிகாரம். நம்மளுக்கு விடுதலை வேணுன்றதை பற்றி இதில் சொல்லுது. 5:13 வாசிங்களேன். 5:13 வாசிங்க. நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு ம் இப்படி இந்த வார்த்தை நிறைவேற்றாத ம் எந்த மனிதனையும் ம் திருப்தியாக ம் கொய்த்து ம் உங்களுடைய பெரிய தயவுனால ம் செல்வந்தரா வாழ்ந்தார்கள். யாரா வாழ்ந்தாங்க? கொழுத்து செல்வந்தரா வாழ்ந்தாங்கன்னு. நம்ம தேவனு கூட செல்வந்தர் தெரியுமா? ரோமர் 8:32 வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் ம் நம் எல்லோருக்காகவும் ம் அவர் ஒப்பு கொடுத்தவர் ம் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் ம் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். ஆமாம். 1-2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம்
8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்க அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யம் ஆகும்படி உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரார். ஆண்டவர் யாரு? நாங்க ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு? ஐஸ்வர்யவான். ஆமென் சொல்லுங்க. அப்போ சொந்த குமாரன் என்று பாராம இயேசுவே ஒப்பு கொடுத்த தேவன், மற்றதெல்லாம் நம்மளுக்கு. அப்போ 3வது தழுவு. நம்ம தேவன் பிள்ளைய தேவன் இடத்துல தழுவு பெறணும். என்னத்தை பெறணும்? ஆமாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனை துதித்து ஜனங்களிடத்தில் தயவு பெற்றார்கள், ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து. அப்போ தயவு பெறணும்னா அதுக்கு மேலே வசனம் வாசிங்க, மேலே அதுக்கு மேலே 46. 45 வாசிங்க. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. ஒருமனப்பட்டவர்களா தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். என்ன பெற்றிருந்தாங்க? நீங்க கூட தயவு பெறுவீங்க. அதில் சொல்லப்பட்டது, அதே அதிகாரத்தில் 42, அவர்கள் அப்போஸ்தலர்கள் உபதேசத்திலையும் அந்நிய ஐக்கியத்திலையும் அப்பம் பிக்கிறதுலையும் ஜபம் பண்ணதுலையும். ஆமாம், அப்பம் பிக்கிறதுல ஜபத்தோடு இருந்தாங்களாம். யார் யார் இப்போ அப்போ இன்னைக்கு பிக்க போகிறேன், யார் யார் ஜபத்தோடு வந்திருக்கிறீங்க? நான் வசனம் இது வாசிங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும் அந்நிய ஐக்கியம், உபதேசம் ஐக்கியம், அப்புறம் இல்லை அப்பம் பிக்கிறதுலையும் ஜபம் பண்ணுவதிலையும் உறுதியா தரித்திருந்தாங்க. யார் யாரும் இன்னைக்கு திருவிருந்துக்காக பாஸ்டிங் போட்டு இருப்பீங்க? கையை தூக்குங்க பார்க்கலாம். திருவிருந்துக்காக போட்டீங்களா? திருவிருந்துக்காக நேற்று ஜபம் பண்ணீங்களா? ஒரு வசனம் பார்ப்போம். உண்மையாகவே திருவிருந்துன்றது 2 காரியம். ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உனக்குள்ள வராரு, அது மட்டும் இல்லை அவர் வல்லமை உனக்குள்ள வருது. சாதாரணவரில் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு எதிராக இருக்கிற தீய சக்தியெல்லாம் துரத்துவார். சிலுவையின் அன்பை குறித்து 1 கொரிந்தியர், நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்தில் 3லேருந்து அங்கே சொல்லப்படுது, 1லேருந்து 3 வரைக்கும். யூதாஸ் காரியத்துன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இயேசுக்கு பிடிக்காத ஆளுங்களோடு சேர்ந்து அவரை எப்படி காட்டி தரலாம், காட்டி கொடுத்தா நீங்கள் எவ்வளோ பணம் தருவீங்க அப்படின்லாம் அவங்க கிட்ட கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார், திருவிருந்தில் பங்கு பெறாரு. வாசிங்க 1 வாசிங்க. சாத்தான் புகுந்தான். யார் புகுந்தான்? சாத்தான் நம்மளுக்குள்ள பூரக்கூடாது. அதுக்கு என்ன தேவை? ஐக்கியம் தேவை, ஜபத்தில் உறுதி தேவை, அப்பம் பிக்கும் போது ஆயத்தம் தேவை. என்ன தேவை? இப்போ நீ எடுக்கிறது உனக்கு சொல்லலாம் அது ரொட்டி, அது திராட்சை ரசம் நீ நினைக்கலாம். ஆனால் அது இல்லை, அது இயேசுவின் ரத்தம். 1 கொரிந்தியர்
11ஆம் அதிகாரம் 23 சொல்லுது, புசிக்கிறதும் குடிக்கிறதும் இருங்க. ம் 22 புசிக்கிறதும் குடிக்கிறதும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அசட்டை பண்ணாதீங்க. தேவனுடைய சபை என்ன பண்ணாதீங்க. ஆமா, இங்க எடுக்கிற திருவிருந்து தேவனுடையது. அவர் ரத்தம், அவர் சரீரம். அது கீழே வாசிங்க 23. நான் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்க வாங்கி புசிங்க, இது பிக்கப்பட்ட என்னுடைய யாரை நினைவு கூற செய்யறதா? அப்போ அவரை நினைவு கூறபடி நம்ம செய்யணும்னா அதுக்கேற்ற ஆயத்தம் தேவை. அவரை அசட்டை பண்ணக்கூடாது. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் லூக்கா நீங்கள் படிக்காதீங்க, பார்த்துங்க. 22ஆம் அதிகாரத்தில் யூதாஸ்னு ஒருத்தர் இருந்தார், பேதுருன்னு ஒருத்தர் இருந்தார். பேதுரு எப்பவுமே பெருமைக்காரர். ஆண்டவர் எதிர்க்க கத்தி எடுப்பார், கையை காதை வெட்டுவார், கையை வெட்டுவார். அது மாதிரி அவர் கோபக்கார ஆள். அந்த ஆள் இந்த இப்போ யூதாஸ்ன்றவர் பணம் 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 தான் பணம் தான் அப்படி இருந்தார். ஆமென். இப்போ பாருங்க, இப்போ ஆயத்தப்படுத்துறதுக்கு இவங்க 2 பேரும் அனுப்புகிறாரு. இவங்க போய் ஆயத்த பண்ணுறாங்க, 12 பேர் ஆயத்த பண்ணுறாங்க. ஒரு குடத்தை தூக்கின்னு வருவார், அவர் பின்னால் போங்கன்றாங்க. அவர் எந்த வீட்டுக்குள்ளே தண்ணி எடுத்துன்னு போகிறாரோ அந்த எஜமானை பார்த்து, போதகருக்கு பெரிய இடம் வேணும், பஸ்கா ஆயத்தப்படுத்தன்றார். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆயத்தப்படுத்துறது இயேசு இல்லை, அந்த 12 பேர் தான் என்ன பண்ணாங்க, அங்கே போய் ஆயத்தப்படுத்தினாங்க. எல்லா நாளில் ஜபத்துக்கு வரலாம் கூட நீங்கள் இடம் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. ஆமாம் சொல்லுங்க, இடம்லாம் நல்லா தாங்குது. உபவாசம் கூட உன ஜபம் பண்ணுங்க. ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் ஒரு ஜபத்தில் வந்து எங்களோட இந்த ஒரு 3 நாள் கலந்துங்க. உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கட்டும் உங்களுக்கு விடுங்க, கொஞ்சம் கத்தருக்காக வாங்க. உங்களால் முடியலையா, சாயந்தரத்தில் வேயன் வெள்ளி சனி வந்து நில்லுங்க. ஒரு 1 hour, ஒரு 6லேருந்து 7 மணி 7:30 வரைக்கும் வாங்க. இவங்க ஜபம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம செய்த பாவத்தில் அறிக்கையிட்டு எடுத்து பாருங்களேன், உங்களுக்குள்ள இருக்கிற கோபம் போயிடும், உங்களுக்குள்ள இருக்கிற எரிச்சல் போயிடும், உங்களுக்குள்ள இருக்கிற பழிவாங்கிற எண்ணம் போயிடும். ஏன் போக மாட்டேது இன்னைக்கு? ஏன் ஒன்று சொன்ன நம்ம ஏன் கோச்சிக்கிறோம் சொல்லுங்க? அறிக்கையிடுறது இல்லை, அழுவுறது இல்லை. வேணாம், ஆண்கள் பெண்கள் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். பிசாசு அவர் ரத்தத்தை கண்டு அலறும், அவர் ரத்தத்தை கண்டு அலறி அழுவோம். அந்த வல்லமை இயேசு ரத்தத்தில் இருக்குது. அவர் சரீரத்தில் நோய் சுகமாக்குற வல்லமை இருக்குது. அவர் தயவு தருவாரு. உன் தரித்திரத்தை எடுத்து போற வல்லமை அவர் கிட்டக்குது. என்ன தரித்திரத்தோட இருக்கிறேன், அந்த ரத்தம் அந்த சரீரம் அதை எடுத்து விசிறி அடிக்கும். ஜெபிக்கலாமா? அப்போ திருவிருந்தை பற்றி கர்த்தர் சொன்னார். ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி தேவை, 2வது விடுதலை தேவை, 3வது தழுவு. ஏசு ரத்தம் சாதா இல்லை நம்ம நினைக்கிற போல, அதில் வல்லமை இருக்குது, அதில் ஆசீர்வாதங்குது. நான் பார்த்துட்டேன். ஆமென் சொல்லுங்க. நான் நேச்சுரலாக இயேசு கிறிஸ்துடைய குரலை கேட்டவன். ஆமென் சொல்லுங்க. இந்த மாதம் என்னுடைய ஊழியத்துக்கு அழைச்ச நாள் 2002 5ஆம் மாதம் 7ஆம் தேதி என் வீட்டில் நான் ஜெபம் பண்ணி இருக்கும்போது மெல்லில் அமர்ந்த குரல்ல எனக்கு நீ ஊழியம் செய்வான்னு கேட்டார். நீ எனக்காக போதகராக இருப்பியான்னு கேட்டார். உன் கையை வை, நான் பல பேருக்கு விடுதலை தருவேன்னு சொன்னார். நான் இயேசு கிறிஸ்துடைய குரலை என் காதார கேட்டேன். இயேசு கிறிஸ்துடைய முகத்தை பார்க்க முடியல, ஆனால் அவருடைய ஒளியை நான் பார்த்தேன், அவருடைய வெளிச்சத்தை நான் பார்த்தேன். எனக்கு தெரியும், இப்போ உனக்கு நான் சொன்னேன்னா உன் வியாதி அவர் குணமாக்குவார்னு ஆக்கிடுவார். உன் மேலே இருக்கிற வியாதி வேரோட பிடிங்க எறிஞ்சிடுவார். எனக்கு தெரியும்.
உன் மேல இருக்கிற கடத்தை வேரோட பிடுங்க. உன் குடும்பத்தில் யார் யார் உன்னை ரட்சிப்பு இல்லாத உன் குடும்பத்தை நாசமாக்குறாங்களோ கர்த்தர் கட்டாயமா அவங்கள தொடுவாரு, அவங்கள மாற்றுவாரு. நீ தனியா வந்துருக்கிறல்ல, அது மாறும், அது இயேசு மாற்றுவாரு. ஆனா ஒப்பு கொடு, ஒப்பு கொடுத்துரு. ஜெபம் பண்ணலாமா? நம்ம திருவிருந்து காரியம் உண்மையாகவே வந்து அடுத்த வாட்டி தான் திருவிருந்து தர போல. அமன் சொல்லுங்களா? அப்போ முடியணும், செல்வந்தரா வாழணும், சுகமா வாழணும். எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ச்சியோட வாழணும், சுகமா வாழணும், செல்வந்தரா வாழணும். ஜெபிக்கலாமா? எல்லாம் கையை தூக்கி காட்டுங்க. அப்படியே ஜெபம் பண்ணலாம். கிதியோனு கூடியா? ஆண்டவரே, சரத்துக்காக நான் நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, சகோதரி ஒப்பு கொடுக்குறோம், 2 பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் தேவனுடைய காரம் அந்த குடும்பத்துக்கு இறங்கி இது வரைக்கும் நீ தயவு செய்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகோதரர் இருந்த இடத்துல நீங்கள் இருந்து இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ரூத்துக்கு தயவு செய்தது போல் அந்த குடும்பத்துக்கு நீ தயவு செய்து இது வரைக்கும் நீ உதவி செய்து வந்த எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக நாள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகளாக சந்திக்கத்தக்கதாக, சகோதரியுடைய காரியத்தெல்லாம் தேவன் வாய்க்க செய்யத்தக்கதாக கிரியை செய்யுங்க. அதே போல் இந்த நாளில் கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட உங்களோட கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஐயா, இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொருத்தர் மேலே நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பலவான் கையில் உள்ள அம்புகளாக இவர்கள் மாறத்தக்கதாக, சரீரத்தில் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன பலவீனங்கள், என்னென்ன வேதனைகள், வியாதிகள் இவர்களோட வாழ்க்கையில வந்து தொல்லை கொடுத்து இது வரைக்கும் இத்தனை வருஷங்களை இவர்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் சத்துரு எந்தெந்த விதத்தில் இவர்களை நெருக்கி இருக்கலாம், அது எல்லாம் இந்த ஆண்டுல மாறட்டும் அப்பா. இந்த ஆண்டுல இது மறையட்டும் அப்பா. இந்த ஆண்டுல சத்துரு நீங்கி போகட்டும் ஐயா. அவன் கொடுத்த எல்லா விதமான வாதைகளும், வியாதிகளும், வேதனைகளும், துக்கங்களும், அவமானங்களும், அசியங்களும் எந்தெந்த விதத்தில், எந்தெந்த மனசு மூலியமா எந்தெந்த விதத்தில் சத்துரு வெளிப்பட்டிருந்தாலும் பனியை போல இயேசுவின் நாமத்தினால, உடைய பிரசனத்தினால அது எல்லாம் மறையட்டும்பா, அது எல்லாம் மாறட்டும்பா. உடைய பிரசனத்தை இவர்கள் சரீரத்தில் இந்த நேரத்தில் அனுப்புங்க ராஜா, அனுப்புங்க ராஜா. அவர்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் காத்தவர் நீங்க தான் சாமி, நீங்க தான் சாமி. நம்முடைய வலதுகார அவர்கள் இந்நாள் வரைக்கும் தேற்றி நடத்தி வந்திருக்குதப்பா. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஒவ்வொருத்தரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறையா. திருமணத்தை காணுகிற ஆண்டவரே, சகோதரி விஜயாவும் ஆண்டவரே சாமிநாதன் அவரையும் உங்க கையில நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த சமாதானத்துக்காக, அவர்களுக்கு கொடுத்த ஆண்டவரை பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்னும் ஆண்டவரை இத்தனை ஆண்டுகளா தேவன் கணவனா மனைவியா குடும்பமா வாழ வைத்த தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேக ஆயுசு நாட்களை கொடுத்து, தீர்க்காயுசத்தை கொடுத்து வருகை வரைக்கும் இந்த குடும்பமா இவர்கள் வாழத்தக்கதாக வேண்டிய கிருபையை கொடுத்து இயேசுவே இவர்கள் ஆசீர்வதிக்கிறோம்பா, ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் கேட்டதை போல, லேயாலை போல, ஆண்டவரை ராகாலை போல நீங்க வாழ்ந்து இருப்பையாக சொல்லி ஆண்டவரை ரூத் ஆசீர்வதித்தது போல இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல ஆண்டவரை அப்பா இத்தனை வருஷங்களா ஆண்டவரை அந்த குடும்பத்தை நீ வாழ்ந்திருக்க பண்ணின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வருகை வரைக்கும் வாழ்ந்திருக்க இவர்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. வந்த ஒவ்வொருத்தரையும் தேவன் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமா, ஏந்தெனில் பரிசுத்த பிதாவே, இந்த காணிக்க தரிசன பாவத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பா நாங்க சுகமா வாழ உதவி செய்யுங்க, மகிழ்ச்சியா வாழ உதவி செய்யுங்க, செல்வந்தரா வாழ உதவி செய்யுங்க. அப்பா, உன்னுடைய சரீரத்தை ரத்தத்தையும் நாங்க புசிக்கும் போது ஏனோ தானே நாங்க எடுக்காதபடி எங்களை அதிகமாக சோதிச்சு, அதிகமாக நிதானிச்சு, அதிகமாக அறிக்கையிட்டு என்னென்ன காரியத்தில் நாங்கள் உங்களை விட்டு தூரமா இருந்தாலும் அதெல்லாம் சொல்லி 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 எங்களை தாழ்த்தி, எங்களை பரிசுத்தப்படுத்தி முன்னால வந்து நிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தயவு செய்து நாங்க எடுத்துட்டு தர்தர்னு ஆயிடக்கூடாது, கடன்
கொலைகாரனா ஆயிடக்கூடாது, வியாதி உள்ளவங்களா ஆயிடக்கூடாது, பாவத்துக்கு மேல பாவம் செய்யறவங்களா ஆயிடக்கூடாது. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க பெரியவர், நீங்க தழுவு செய்யற தேவன். எங்க தரித்திரத்தை எடுத்துட்டு உங்க தரித்திரத்தை சிலுவையில எங்களுக்காக ரத்தத்தையே சிந்தி எங்க பாவத்தை அக்கிரமத்துல நீக்கின தேவன் நீங்க. நாங்க உங்களை அப்பா இனிமே நாங்க எடுக்கிற காரியங்களா பக்தியோட, ஆயத்தத்தோட, பரிசுத்தத்தோட, ஜபத்தோட எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீ பேசிருக்கிற அப்பா, நாங்க மாறிடணும், கோபத்தை விட்டுடணும், கசப்பை விட்டுடணும், எரிச்சலை விட்டுடணும். மனநோய் எங்களுக்குள்ள வரக்கூடாது, மன மகிழ்ச்சி தான் எங்களுக்குள்ள இருக்கணும். உதவி செய்யுங்க. இந்த ஆராதனைக்கு ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை மூலமே பரிசு, ஆத்மாவை கர்த்தரை சொத்தை கர்த்தர்